தாவேக்க அரசுக்கு திருமா கொடுத்த நெருக்கடி, ஆக்ஷனில் இறங்கிய விஜய். பெட்டி பாம்பாய் அடங்கிய திருமா. 2 சீட்டில் மட்டும் வெற்றி பெற்றுக்கொண்டு தாவேக்க அரசுக்கு ஆதரவு கொடுத்து வரும் திருமாவளவன், தங்கள் தயவில்தான் முதல்வர் விஜய் தலைமையிலான அரசு தொடர்கிறது, அதனால் நாம் நினைத்ததை எல்லாம் சாதிக்கலாம் என்று தாவேக்க அரசுக்கும் முதல்வர் விஜய்க்கும் நெருக்கடி கொடுத்து, இதனால் முதல்வர் விஜய் காட்டிய அதிரடியில் பெட்டி பாம்பாய் அடங்கி இருக்கிறார் திருமாவளவன். ஆரம்பத்தில் தாவேக்க ஆட்சி அமைக்க 2 எம்எல்ஏ வைத்திருக்கும் விடுதலை சிறுத்தை கட்சியும் தாவேக்க ஆதரவு கேட்டபோது மிகவும் தாமதமாகவே திருமாவளவன் தன்னுடைய ஆதரவை தாவேக்க ஆட்சி அமைக்க தெரிவித்தார். இதற்கு முக்கிய காரணம் திமுக மற்றும் அதிமுக 2 தரப்பும் இணைந்து திருமாவளவனை முதல்வராக ஆக்குவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வந்தது. ஆனால் இறுதியில் அதிமுகவின் ஒரு தரப்பு அதற்கு உடன்படவில்லை. இதனைத் தொடர்ந்து தன்னுடைய முதல்வர் கனவு பாழாய் போய்விட்டது என்கிற விரக்தியில் வேறு வழியில்லாமல் தான் தாவேக்க ஆட்சி அமைக்க திருமாவளவன் ஆதரவு கொடுத்ததாக கூறப்படுகிறது. அதுவும் கூட திமுக தயவில் 2 சீட் வெற்றி பெற்றுவிட்டு அவர்களிடம் ஆதரவு மட்டுமே தருகிறோம் என்று சொல்லிவிட்டு திமுகவிடம் எந்த ஒரு தகவலும் தெரிவிக்காமல் அமைச்சரவையில் விசிகவை இடம்பெற செய்து வைத்துள்ளார் திருமாவளவன். இந்த நிலையில் அதிமுகவில் இருந்து SP வேலுமணி மற்றும் CV சண்முகம் தரப்பு தாவேக்க அரசுக்கு ஆதரவு கொடுத்து அமைச்சரவையில் அங்கம் வகிக்க முன்வந்த போது கூட அதிமுகவின் ஒரு தரப்பு தாவேக்க அரசுக்கு ஆதரவு கொடுத்து அமைச்சரவையில் இடம்பெற்றால் நாங்கள் எங்கள் ஆதரவை வாபஸ் பெறுவோம் என மறைமுகமாக விஜய்க்கு நெருக்கடி கொடுத்திருக்கிறார் திருமாவளவன் என கூறப்படுகிறது. திருமாவளவன் நெருக்கடியை உள்வாங்கிக் கொண்ட முதல்வர் விஜய் தொடர்ந்து விசிக தயவில் ஆட்சி நடத்தினால் அடுத்த 5 வருடங்கள் விடுதலை சிறுத்தை கட்சியின் ஆட்டத்திற்கு நாம் ஆட வேண்டியிருக்கும். இதனால் சுதந்திரமாக செயல்படவும் முடியாது. மேலும் மக்கள் மத்தியில் தனக்கு மிகப்பெரிய அவப்பெயரை ஏற்படுத்தும் சூழல் கூட உருவாகலாம் என்கின்ற அச்சம் முதல்வர் விஜய்க்கு ஏற்பட்டிருக்கிறது. இப்படி ஒரு சூழலில் வியூகத்தை மாற்றி ஆட ஆரம்பித்திருக்கிறார் விஜய். அதிமுகவில் இருக்கும் தாவேக்க சட்டமன்ற உறுப்பினர்களை ராஜினாமா செய்ய வைத்து தாவேக்கவில் இணைய வைத்திருக்கிறார். இதனால் ராஜினாமா செய்துள்ள சட்டமன்ற உறுப்பினர்களின் தொகுதிகளில் விரைவில் இடைத்தேர்தல் நடைபெற இருக்கிறது. அங்கே அவர்களை போட்டியிடச் செய்து தாவேக்க ஆட்சிக்கான பெரும்பான்மையை அதிகரிக்கவும் திட்டமிட்டிருக்கிறார் விஜய். இந்த நிலையில் மௌனமாக அரங்கேறி வரும் விஜயின் அரசியல் நகர்வுகள் மொத்தமாக திருமாவளவனை மிகப்பெரிய அளவில் கலக்கம் அடைய செய்திருக்கிறது. இதற்கு முன்பு திருமாவளவன் செய்தியாளர் சந்திப்பின் போது அதிமுகவினர் ராஜினாமா செய்துவிட்டு தாவேக்கவில் இணைந்திருப்பதை ஆரோக்கியமாக பார்க்கவில்லை என்று குறிப்பிட்ட அவர், பின்பு முதல்வர் விஜயின் அரசியல் நகர்வுகளை பார்த்து, எந்த சூழலிலும் உங்கள் ஆட்சி கவிழ்வதற்கு நாங்கள் இடம் கொடுக்க மாட்டோம், நம்பிக்கையோடு 5 ஆண்டுகள் ஆட்சி செய்யுங்கள் என முதல்வருக்கு வெளிப்படையாகவே உத்தரவாதம் அளித்திருக்கிறார் திருமாவளவன். அந்த வகையில் முதல்வர் விஜயின் அரசியல் நகர்வுகளால் நெருக்கடி கொடுத்து எதையும் சாதிக்கலாம் என்று திட்டமிட்டிருந்த திருமாவளவனின் தற்பொழுது பெட்டி பாம்பாய் அடங்கி இருக்கிறார் என்கிறது அரசியல் வட்டாரங்கள்.